பாருங்க, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஒரு ஈஸியான ஒரு ப்ராப்ளம் 2 மார்க் கொஸ்டின் என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இருந்தது, டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி 2 மார்க்கை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பார்த்து வச்சிட்டோம்னா 2 மார்க்கில் நம்ம ஃபுல் மார்க் எடுத்துட்டோம்னா நம்ம பாஸ் ஆகக்கூடிய இது வந்து கன்ஃபார்ம் ஆகும். அதுக்காக தொடர்ந்து 2 மார்க்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு 2 மார்க் கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா கட்டாயம் பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணிடலாம். இல்லை விச் த ஃபங்க்ஷன் இஸ் நாட் அனாலிட்டிக் அச்சுன்னு கேட்டிருக்கு. எந்த இடத்துல இது அனாலிட்டிக்காக இருக்காதுன்னா டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். இப்போ z plus 2 is equal to 0, இப்போ z equal to minus 2. z square plus 4 equal to 0, z equal to plus z square equal to minus 4. இப்போ z equal to plus or minus 2y. சரிதானா? அப்போ z equal to minus 2ங்கிற பாயிண்ட்லையும் z equal to plus or minus 2y அப்படிங்கிற பாயிண்ட்லையும் இந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்காது, அனாலிட்டிக்காக இருக்காது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை ஈஸியாக ஷார்ட்டாக சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணிடலாம். லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், பிடிஇ, ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது போக என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல் அனாலிசிஸ் சிலபஸ் படி தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.